முதல்வர் படைப்பகங்கள் தமிழகத்தில் முதலாக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சிந்தையிலே உதித்திட்ட மற்றொரு திட்டம் இந்த திட்டம். கல்விதான் மிகப்பெரிய சொத்து, அதை உங்களிடமிருந்து யாரும் திருட முடியாது என்று சொன்னவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். கல்விக்காக புதுமை பெண் திட்டம், கல்விக்காக தமிழ் புதல்வன் திட்டம், கல்விக்காக காலை சிற்றுண்டி திட்டம் தந்து தமிழ்நாட்டையே கல்வி நாடாக மாற்றியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வசதியற்ற மாணவர்கள் வசதியாய் படிக்கவும், வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவும் முதல்வரின் சிந்தனையில் உதித்த இந்த மகத்தான திட்டத்தின் பெயர்தான் முதல்வர் படைப்பகம். முதலில் இந்த முதல்வர் படைப்பகத்தை 4/11/2024 கொளத்தூர் தொகுதிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் படைத்தார்கள். இந்த படைப்பகத்தின் வாயிலாக இன்றைய தினம் வரை அந்த படைப்பகத்தை பயன்படுத்திய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை 30,000 என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர், அந்த முதல்வர் கொளத்தூரோடு இந்த பணி நிற்கக்கூடாது என்பதற்காக மேலும் 15 படைப்பகங்களை படைப்பதற்கு உத்தரவிட்டு இந்த அறிவிப்பிலே அதை அறிவிக்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நமது முதல்வர் படைப்பகங்கள் தமிழக வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிக்கூடங்கள் தேசத்தின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் உருவாகிறது என்றார்கள் பெரியவர்கள். தேசத்தின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் உருவாகிறது என்றார்கள் பெரியவர்கள். மாண்புமிகு முதல்வரின் நல்லாட்சியில் சென்னை பெருநகர பகுதிகளில் 18 பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் நம்முடைய அண்ணன் மாதாவரம் சுதர்சனம் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய பகுதிக்கு புழலுக்கு சென்றோம். அங்கே ஒரு பள்ளிக்கூட கட்டிடத்தை காட்டினார். பெரியவர் பக்தவச்சலம் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருந்த பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளிக்கூடத்தை தற்போது இடித்து மீண்டும் மறு கட்டுமானம் செய்து புது பொலிவு செய்ய இருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோல் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இந்த 19இல் 6 பள்ளிகள் அடங்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த கல்வி பணிகளால் நிச்சயம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வருங்காலத்தில் கல்வி தந்தை என்று வடசென்னை மக்கள் போற்றுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீவுத்திடல் நம் முதல்வர் உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் உயர்த்திட வேண்டும் என்று நினைப்பவர். வடசென்னையின் வாயில் என்று எடுத்துக்கொண்டால் தீவுத்திடல் தான் வடசென்னையின் வாயில். இதுவரையில் 43 தற்காலிக பொருட்காட்சிகள் நடந்திருக்கின்றன. இந்த பொருட்காட்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களும் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடும். வடசென்னை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் தொடர்ந்து எல்லா நாட்களுக்கும் அங்கே பொருட்காட்சி நடக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 103 கோடி ரூபாய் செலவில் 20 அரங்குகள் கொண்ட 1,60,000 சதுர அடியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஒரு மைல் கல்லாக இந்த நிரந்தர பொருட்காட்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைக்க இருக்கின்றார்கள். ஆம், இதன் மூலம் தீவுத்திடல் தொழில் முனைவோரின் சிரமங்களுக்கு தீர்வு திடலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.